ஏங்க உங்கள் பேர், மாவட்டம், ஊர் பேர் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ராமநாதபுரம் மாவட்டம், பரமக்குடி தாலுகா, நயினார் கோயில் ஸ்டேஷன். உங்கள் பேர்? என் பேர் நாகராஜன். நாகராஜன். நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க? எவ்வளோ வருஷமாக செய்கிறீங்க? பனை ஏறுறீங்க. எவ்வளோ வருஷமாக செஞ்சிட்ருக்கீங்க? இப்போ ஒரு 7-8 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். இடையில மரத்தில் இருந்து கீழே விழுந்துட்டேன். ஓகே. 3 வருஷம் முடியல. மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டீங்க? 3 வருஷமாக முடியாமல் இருந்து இப்போ இந்த வருஷம்தான் பனை ஏறினேன். இந்த வருஷம் தான் ஏறுறீங்க. எப்படி நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா, இல்லை அரசு உதவி எதுவும் கிடைச்சதா உங்களுக்கு? ஒன்றும் கிடைக்கல, நாங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணோம். நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் இப்போ மரம் ஏறுறீங்க. அரசு உதவியெல்லாம் எதுவும் கிடைக்கல. இந்த மாதிரி மரத்துலேருந்து விழுறவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இழப்பீட்டு தொகை, இல்லை அந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது தொகை இங்கே வழங்கப்படுதா? இங்கே கிடையாது, எதுவுமே கிடைக்கல. எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்கன்னா தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாது, எதுவுமே தெரியாது. உங்களுக்கு இதை பற்றி யாரும் வந்து எந்த ஒரு விழிப்புணர்வும் எதுவும் சொல்லலை? இது வரைக்கும் நீங்கள் வந்தது மாதிரிக்கும் யாரும் வந்து சொல்லலை. அப்படிங்களா? இப்போ லைசன்ஸ் வாங்குறது இந்த மாதிரி பனை தொழிலாளர் எல்லாரும் வாங்கியிருக்காங்களா? இல்லை, வாங்கலை இங்கே யாரும். ஏன் வாங்கலை? தெரியலை, எப்படி என்னன்னு தெரியலை. ஓ, இப்போ நீங்கள் போய் இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் இந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்கலாம்ல, இந்த மாதிரி லைசன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு? இனிமேல் தான் போகணும். நீங்கள் வந்து பேசுனதுனால நாங்கள் போய் கேட்கணும். போய் கேட்குறீங்களா? சரி, நிச்சயமாக. ஏன்னா நீங்கள் லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அரசோட கணக்குப்படி எவ்வளோ பனை தொழிலாளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்ற பதிவு வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் யார் மரம் ஏறுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்ற விவரம் வந்து அரசுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அவ்வளோ பனை தொழிலாளர்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு திட்டமும் அப்படி அறிவிக்க வேண்டியதோ இல்லை செயல்படுத்த வேண்டியதோ அவசியமே இல்லை அப்படின்னு தட்டி கழிச்சிட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் பனை தொழிலாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அணுகுனீங்கன்னா அங்கே வந்து கைத்தறித்துறைன்னு இருக்குது. அந்த அலுவலகத்தில் அதற்கான வந்து படிவங்கள், அந்த ஃபார்ம்ஸ் அப்ளிகேஷன் தராங்க. அதை வாங்கி உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு நீங்கள் முறையாக நீங்கள் அணுகும் பொழுது உங்களுக்கு வந்து லைசன்ஸ் தராங்க. முதல்ல வந்து மார்ச் மாதத்துலேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, பழைய முறையில் வந்து கேலண்டர், அதாவது ஜனவரி மாதத்துலேருந்தே தை மாதம் வருது இல்லையா, அப்பத்துலேருந்து இந்த லைசன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு இப்போ முறைப்படுத்தியிருக்காங்க. ஸோ லைசன்ஸை வாங்கி நீங்கள் மரம் ஏறினீங்கன்னா உங்களை வந்து யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. நிறைய பேருக்கு வந்து குழப்பம் என்ன இருக்குன்னா, பனை வாரியத்தில் நாங்கள் கார்டு வாங்கிட்டோம் அப்படின்றாங்க. பனை வாரியத்தோட கார்டு வந்து கொடுக்கப்படுற காரணம் வேறு. ஆனால் உரிமம், லைசன்ஸ் அப்படின்றது நீங்கள் ஒரு பனை தொழிலாளி, பனை மரத்தில் அந்த வேலையை செய்யக்கூடியவர் அப்படின்ற ஒரு அனுமதி தான் அது. அனுமதி இல்லாமல் நம்ம வாங்குவோம், அனுமதி இல்லாமல் நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு நீங்கள் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அரசோட கணக்குக்கு கீழே இவ்வளோ பனை தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்ற விவரம் தெரியாமலே போயிடும். சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த வாட்டி முறை கண்டிப்பாக நீங்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அணுகி உங்களோட உரிமத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. சரி, நன்றி.